மழை தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். நாகையில் தற்போது அதிகனமழை பெய்து வருகிறது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு அதிகனமழை பெய்து வருகிறது. வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி இயங்கி வருகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். கள தகவல்கள். அகிலா, வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்போது அதிகனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் மழை பெய்து வருகின்றது. ஒரு மாலை 6 மணிக்கு எப்படி இருள் சூழ்ந்து காணப்படுமோ அது போன்ற ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகின்றது. எதிரில் வரக்கூடிய நபர்கள் தெரியாத அளவிற்கு இருள் சூழ்ந்திருக்கிறது. எனவே அந்த எதிரில் வரக்கூடிய வாகனங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக பகல் நேரத்திலேயே முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகனங்கள் சாலையில் பயணிக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. பல தாழ்வான பகுதிகளில் முழங்கால் அளவிற்கும், சில இடங்களில் முட்டி அளவிற்கும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் தற்போது மழைநீர் தேங்க தொடங்கி இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் 7.1 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கின்றது. அதே போல வேதாரண்யம் பகுதியில் அதிகபட்சமாக 7.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. வேளாங்கண்ணியில் 5 சென்டிமீட்டர் மழையும், அதே போல கோடியக்கரையில் 7.5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று இரவும் மழை இருக்கும் என்பதனாலே தாழ்வான பகுதிகளில், அதே போல மழைநீர் அதிகம் தேங்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதே போல பொதுமக்கள் தங்குவதற்கான அந்த பாதுகாப்பு இடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு வரக்கூடிய மக்களுக்கு தங்குவதற்கும் அவர்கள் உறங்குவதற்கு உணவு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. பரவலாக மாவட்டம் முழுவதுமே கனமழையும் அதி கனமழையும் தொடர்ச்சியாக பெய்து வருகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக மாறும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பாக கடலோர மாவட்டமான நாகையில் அதி கனமழை தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விவசாய மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து விளைச்சலும் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கனமழையால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக விடாமல் அதி கனமழை நாகையில் கொட்டி தீர்த்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.